ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பார்க்கல் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக சரியாக வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மைக் வந்து உடஞ்சிருச்சு. அதில் தான் சரியான டிவைஸ்லாம் இல்லை. அதனால தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சாலட் தான். இதை வெயிட் லாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மலாக கூட இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். டயட் இருக்கவங்க இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மூக்கல்லையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டுக்கிட்டேன். அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பாதி பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணால் ஒரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு கேரட் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சுவைக்காக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டு அப்படி இல்லைனா ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முக்கல்லையே சேர்த்துக்கோங்க. முக்கல்ல நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்தால் தான் சுவையாக இருக்கும். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் தரும். நீங்கள் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து வெங்காயம், வெங்காயம் எடுத்துக்கிட்டால அதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி நம்மளோட இந்த சாலட்க்கு ரொம்பவே டேஸ்ட்டு தரும். தக்காளி பிடிக்காது அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் காரத்துக்காக 1/2 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு கேரட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஹெல்த்து. நீங்கள் வேணுன்னா இதில் வந்து கோஸ் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கோஸ் அவ்வளோ பிடிக்காது அப்படின்றதுனால நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கேரட்டே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணேன், அதனால தான் அப்படி. இப்போ நம்ம சாலட்டில் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து மெயினான விஷயம் நம்மளோட உப்பு தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாலட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு கூட குடிக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இதை நம்ம டயட் பிளானில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக நம்மளோட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சாலட் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாலடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.